சபையோருக்கு பணிமான வணக்கங்கள். இது ஒரு சுருதி பேதமாக இருக்கும். இன்று நடைபெறுவது யாழ்ப்பாணத்தின் தலைநிமிர்வை ஆவணப்படுத்தியிருக்கிறீர்கள். ஆவணப்படுத்தல் தொடர்பாக 2006ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை முயற்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நூலகம் தனது பணிகள் குறித்து இந்த சபைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே இந்த நிகழ்வில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வில் இடையில் விளம்பரம் பெறுவது போல ஆவணப்படுத்தல் தொடர்பாகவும் 2006ஆம் ஆண்டு இதை உருவாக்கிய பத்மநாப ஐயர் அவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தி அவருடைய ஒரு நினைவை பதிவு செய்தது போல ஈழ மக்களின் நூல்களை பதிவு செய்கின்ற நூலகத்தை உருவாக்கி அதை எந்த அளவுக்கு பயணிக்கிறது, அதில் நீங்கள் எல்லாம் எந்த அளவு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக எனக்கு 5 நிமிடம் தந்திருக்கிறார்கள். சத்தியமூர்த்தி அவர்கள் தட்சிணாமூர்த்தி பற்றி சொல்லும்படி கேட்டார்கள். எனக்கு ஒரே ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலைக்கோலம் என்ற நிகழ்ச்சிக்காக வலங்கமான் அவர்கள் வந்திருந்த போது அவரை பேட்டி காண்பதற்கு ஜோர்ஜ் எனக்கு அனுமதி தந்தார். நான் அவரிடம் கேட்டேன், தமிழ் தட்சிணாமூர்த்தி பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர் உடனடியாக சொன்ன பதில், தட்சிணாமூர்த்தியோ தமிழ் மீதே அல்ல என்று சொன்னார். எனக்கு உடனே மனதில் வந்தது, தமிழகத்தின் வித்வான்கள் யாழ்ப்பாணத்து வித்வான்களை இப்படித்தான் கருதுகிறார்களோ என்று நினைத்தேன். ஒரு சின்ன மௌனத்திற்கு பிறகு அவர் சொன்னார், நான் தமிழ் வித்வான். இன்னும் சில பேரை சொன்னார், தமிழகத்தில் இவர்கள் எல்லாம் தமிழ் வித்வான்கள். யாழ்ப்பாணம் தட்சிணாமூர்த்தி தமிழ் வித்வான் அல்ல. சரஸ்வதி தமிழ் வாசிப்பதற்கு இந்த பூமியில் இருந்த நாட்கள் தட்சிணாமூர்த்தி இருந்த நாட்கள் என்று சொன்னார். இந்த விழா இன்று நடைபெறுகிறது. நேற்று எனது கிராமத்தில் ஒரு மூத்த சுவாச்சாரியார், ஈழத்து சிதம்பரத்தின் சுவாச்சாரியார் மரணமடைந்தார். அவர் மரணமடைகிற போது 100 வயது. ஈழத்து சிதம்பரத்திற்கும் தமிழ் மீது தட்சிணாமூர்த்திக்கும் இடவிலுக்கும் அளவட்டிக்கும் இருப்பது போன்ற ஒரு உறவு உண்டு. அவர் வாசித்த ஈழத்து சிதம்பரத்தின் உமையாள்புரத்தில் இருந்து வந்து காரிடவரில் பணியாற்றிய 100 வயது எட்டிய ஒருவர் நேற்று விடைபெற்றார். அவர் அங்கிருந்து கொண்டு வந்த ஓலைச்சுவடிகளை காரிடரை பதிவு செய்வதற்காக நாங்கள் நூலகத்திடம் அந்த ப்ராஜெக்டை கொடுத்தோம். அவர்கள் மிக நீண்ட காலமாக அதை வைத்திருந்தார்களே தவிர அது பயன்படக்கூடிய நிலையை இழந்திருந்தது. இந்த நான் பேச விரும்புகிற இந்த நூலகம் என்பது இப்போது இது இலங்கையின் அரசியலிலும் வாழ்வியலிலும் 2 மாற்றங்களை தரப்படுத்தல் உருவாக்கியது போல நூலக எதிர்ப்பும் உருவாக்கியது. 2020ஆம் ஆண்டு இந்த நூலகம் என்கின்ற செயற்திட்டம் யாழ் நூலகத்தில் எரிக்கப்பட்ட 1,00,000 பிரதிகளை நூல்களை எண்ணிமப்படுத்தும். இப்போது இந்த நூலகம்.org என்ற இந்த செயற்திட்டத்தில் நீங்கள் வெப்சைட்டில் இலங்கை சம்பந்தமான நூல்களை இப்போது உள்ள வகையில் 4006 நூல்கள் அதில் இருக்கின்றன. 5865 இதழ்கள் அதில் இருக்கின்றன. 1987 பத்திரிகைகள் அதில் இருக்கின்றன. புக்லெட்ஸ் 1504, மொத்தமாக 14,000 அண்மித்த இலங்கை நூல்கள் அதில் எண்ணிமப்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைவரும் தொண்டர் அடிப்படையில் இளைஞர்கள் செயல்படுகிறார்கள். கொழும்பிலும் மட்டக்களப்பிலும் உலகெங்கும் ஆஸ்திரேலியாவில் கனடாவில் நோர்வேயில் எல்லோரும் பணியாற்றுகிறார்கள். இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய ஆவணத்தை செய்வதற்கு துடித்த அதே பத்மநாப ஐயரின் செயற்திட்டத்தின் கீழ் இது நடைபெறுகிறது. எல்லாருக்குமான பங்களிப்பை நீங்கள் அதற்கு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, 2020ஆம் ஆண்டு அண்ணளவாக 1,00,000 நூல்களை அவர்கள் எட்டக்கூடும். அவர்கள் ஒரு பாடசாலையை அதில் நடத்துகிறார்கள். மாணவர்கள் அது ஊடாக சென்று படிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எண்ணிமப்படுத்துகின்ற ஒரு பெருமுயற்சியை இளைஞர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நூலகம்.org என்ற இணையதளத்திற்கு நீங்கள் சென்று உதவ வேண்டும் என்று கேட்டு யாழ்ப்பாணத்திற்கு பெருமை சேர்த்த தட்சிணாமூர்த்தியின் நினைவுகளை பாதத்தை பணிந்து விடைபெறுகிறேன்.